எல்லாருக்கும் வணக்கம். I'm happy to speak about the Be Good channel, which stands for three wonderful values: gratitude, discovering young talent, and spreading positivity. We must always respect those who came before us and encourage the next generation and choose positive words over negativity. Be Good channel is doing meaningful work in today's world. The Tamil audience has always shown me immense love, and I remain deeply grateful. Through this channel, I'm truly happy to share my heartfelt wishes and positive thoughts with all of you. Until next time, be good. God bless. இப்போது உங்கள் இதை படிச்சுக்கிட்டு வரும்போது புதுப்பேட்டையில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஆமாம். அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த சம்பவம். அந்த புதுப்பேட்டையில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் சொல்லணும். மெட்ராஸு வந்து சிவாஜியை பார்த்ததுக்கப்புறம் மோகன் ஆர்ட்ஸில் அப்ரண்டிஸாக இருக்கிற காலகட்டங்களில் கலைஞர் வீடு இருக்கு இல்லையா, அது கோபாலபுரம். அந்த லாய்ஸ் ரோடுக்கு இந்த பக்கத்தில் நார்த் கோபாலபுரம் பேர். நார்த் கோபாலபுரம் முதல் தெருவில் 4ஆம் நம்பர் வீடு. அதில் தான் நான் அது ஒரே மாதம் தான் குடியிருந்தேன். அவள் கீழே வந்து ஓஏகே தேவர் கேடி சந்தானம் கீழே குடியிருந்தாங்க. இந்த ஒரு மாதம் முடிஞ்சோன்னே இந்த ஷிஃப்ட் ஆகி தௌசண்ட் வந்துட்டோம். தௌசண்ட் ஜானகி ஏ கரீம்னு ஒரு டாக்டர் வீடு. இந்த சைஸ் பெரிய ரூம். இப்போ நான் முதல்ல தங்கியது ரொம்ப சின்ன ரூமு, இது கொஞ்சம் பெரிய ரூமு. 50 ரூபா வாடகை. அது வந்து 20 ரூபா வாடகை, 50 ரூபா பெரிய வீடு. அதை தங்கி 2 மாதம் அங்கிருந்தேன். அது வந்தோடனே எங்கள் மாமா பையன் வந்து ஜெயந்தி டுட்டோரியில் படிக்கணும்னு வந்தவன் படித்தது போதும் சொல்லி ஊருக்கு போகிறேன்னு பாதியில் ஓடி போயிட்டான். கோர்ஸை முடிக்காமல் 3ஆம் மாதம் கிளம்பி போயிட்டான். இப்போ தனியாக இருக்கணும்ல, எங்கே போகுதுன்ட்டு செப்டம்பர் மாதம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, 1958 செப்டம்பர் மாதம் இந்த வீட்டுக்கு குடி வர்றேன். திருவேங்கடம் நாயக்கன் தெருவுன்னு பேர். இப்போ அந்த நாயக்கன் ஜாதி தூக்கிட்டாங்க, திருவேங்கடம் தெருவுன்னு பேர். புதுப்பேட்டையில் முதல் தெருவுன்னு பேர் திருவேங்கடம் தெருவுன்னு பேர். ஆண்ட்ரூஸ் சர்ச் பக்கத்தில் இருக்கிற தெரு 47ஆம் நம்பர் வீடு நான் குடியிருந்தது. அதுதான் 7 வருஷம். அது ஒன்று கொடுத்துருவாங்க. ஒன்று கொடுத்துருந்தேன் இருக்கும். அது ஸ்ட்ரீட் ஹவுஸ்னு பேர். ஸ்ட்ரீட் ஹவுஸ்னா ஒரு லாரி தான் போக முடியும், இன்னொரு லாரி கொடுக்க போக முடியாது. அவ்வளோ சின்ன தெரு அது. ஒரு 4 ஸ்டெப்பு 1 2 3 மேலே ஏறினா தான் வீடு ஆரம்பிக்கும். ஸ்ட்ரீட் ஹவுஸ்னா அந்த ரோட் லெவல் இல்லை, ரோட் லெவல் வந்து ஒரு 4 ஸ்டெப்பு படிக்கிட்டு இருக்குது. படிக்கு மேலே போனால் வீடு ஆரம்பிக்கும். இந்த பக்கம் ரூமில் நான், அந்த பக்கம் வந்து பாலாப்பழம்னு ஒரு லாயர் இருந்தார். அது உள்ளே வந்து ஆர்எஸ் நாயகம்னு ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு பொண்ணு குடியிருப்பாங்க. அந்த பக்கம் வந்து ஆண்ட்ரூஸு மோனிகான்னு 2 பேர் கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க. இந்த பக்கத்தில் வந்து ஃபிலோமினா, மாஜி, மோகன், கண்ணையான்னு சொல்லிட்டு கோஆப்பரேட்டில் ஓர பார்த்தார். அவர் ஒரு சம்சா மலையாளி லேடி. இந்த பக்கம் வந்து பெர்னார்ட் ரோச்னு ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டி. அதில் நான் குடியிருந்தேன். இந்த சனி என்னோடய ரூமுக்கு ஏற்றாப்புல சமணமோடு உட்காந்து படவரையிறதுக்கு ஒரு சின்ன கல் போட்டிருக்கும். இது சைக்கிள் ஸ்டாண்டு அந்த முனையில் மட்டும் மேலே ஏறி உட்காந்துக்கிற மாதிரி இப்படி ஒரு கல் இருக்கும். அந்த கல் மேலே உட்காந்து நான் படம் வரைஞ்சிருப்பேன். ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படம் வரையணுமுக்காக நான் உட்காந்துருக்கும் போது இந்த அந்த வீட்டு பசங்க சனியாக இல்லையா, காட்டு கோச்சல் போடுவானுங்க. பசங்கள்லாம் 9 வயசு 10 வயசு பசங்க. எங்கே போவாங்க? இப்போ ப்ளே கிரவுண்டில் போக முடியாது, வீட்டு கூட இல்லையா. எல்லாம் 3 பசங்க வந்து எல்லாம் 10 வயசு 12 வயசு விசிலாக அடிக்கிறானுங்க. அப்படியே கண்ணுங்கடா டே விளையாடுங்கடா, சத்தம் விளையாடு என்னன்னு சொல்லி பார்த்தேன். அந்த நாய் சத்தம் கேட்க முடியாமல் இருந்தோடனே ஒரு பையனை 12 வயசு பையனை கழுத்து பிடிச்சி அந்த ஸ்ட்ரீட் ஹவுஸ் இல்லையா மேலே தள்ளி விட்டேன். 4 படி தாண்டி போய் பொத்துன்னு ஸ்ட்ரீட்டில் விழுந்தான். விழுந்தோடனே கால் அடிபட்டு முழங்கால் பக்கத்தில் ரத்தம் வந்துடுச்சு. பெத்தவ சும்மாரி படம். நான் ஆஃப்டர் பேச்சுலரு 5 ரூபா வாடகை இருக்கிறேன். அவங்க கொஞ்சம் ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, வசதியான ஆள். ஒரு தாய்க்கு வந்து பையனை அடிபட்டு சும்மாரி படம் வந்து பார்த்தோன்னே, ஏயோ ஒன்று குடித்தனம்னா குழந்தை விளையாட தான் செய்யும். உனக்கு அமைதியாக வேணும்னா போட்டில் போய் ஒரு வீடு வாங்கி குடிப்பானா. 15 ரூபா வாடகைக்கே நொந்து போய் நூலாக போயிருக்கிறேன். நாம போட்டில் போய் கோடி ரூபா எடுத்து வீடு வாங்கி குடியிருக்க முடியுமா? இவ்வளோ கேவலமாக பேசிவிட்டான்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மக்களோட கோட்டன்ஸில் பேசக்கூடாது முடியுமேன்ட்டேன். அந்த வீட்டில் ஒரு ஹேபிட் என்னென்னா, அந்த வீட்டில் யாருக்கு பிறந்தனாலும் அந்த 3 ஃபேமிலி இருக்குது. அந்த வீடு யார் உனக்கு பிறந்தனாலும் உனக்கு பிறந்த யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் மொத்த மெம்பருக்கு 22 பேர். 22 பேருக்கு ஒரு 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 கேக்கு ஒரு வடை கன்ஃபார்ம் உண்டு. இந்த 22 பேருக்கு இந்த ஃபிலோ பிறந்தனாலும் சொன்னால் 22 கேக்கு 20 பீஸ் ரெடியாக இருக்கும். இப்போ நாளைக்கு இந்த பொண்ணு ஃபிலோவுக்கு எந்தம்மா தள்ளி விட்டாலோ அவள் பொண்ணு சின்ன பொண்ணுக்கு ஃபிலோ அவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள் வரும். அந்த தள்ளிவிட்ட பையனோட அக்கா பையன் 2 அக்கா அவளுக்கு சின்ன அக்கா அவளுக்கு பிறந்த நாள் வந்தாங்க.
நம்ம மான ரோஷோட இருந்ததுன்னா இந்த கேக்கை வாங்கி தாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரம் மதியம் லஞ்சு முடிஞ்சுது. நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னே இந்த கேக்கு மேட்ரு 7 மணி 8 வெட்ட போகிறதுனா அதுக்கு முன்னாடி நேரம் கிளம்பி போய் கீதக்காவில் சாப்பிட்டு டிக்கெட் வச்சுருக்கோமே, நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஒரு வேளை சாப்பாடு 30 சாப்பாட்டுக்கு 14 ரூபா. ஞாபகம் வச்சுங்க. 1958 14 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு மாதம் போட சாப்பிடலாம். 28 ரூபா கொடுத்தா 2 வேளை சாப்பாடு. 28 ரூபா கொடுத்தா 2 வேளை சாப்பாடு கீதக்காவில் உண்டு. போய் சாப்பிட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக உழைப்பாளர் சிலை இருந்து போய் நேராக காந்தி சிலை கிட்ட போய் சைக்கிளை பூட்டிட்டு படுத்துட்டேன். ஏன் அவ்வளோ உங்களுக்கு என்ன அவங்ககிட்ட போய் நம்ம வாங்கி தரணும்? கேவலம் அது. எவ்வளோ கேவலமாக பேசிட்டோம். அந்த பொருள்கிட்ட போய் நம்ம வாங்கி தரோம் கேவலம் போய் படுத்துட்டேன். பௌர்ணமி நைட்டு 8 மணி ஆச்சு. நிலா கடல்லேருந்து மேலே வந்துட்டு இருக்குது. 8 மணி 9 மணி 10 மணி 11 12 மணி உச்சிக்கு நிலா போயிடுச்சு. யாருமே இல்லை. பீச்சில் ஆளே கிடையாது. டுட்டி ஃபுட்டி வண்டி மட்டும் டிங்கிட்டு போயிட்டு இருக்கு. ரோட்டில் ஆள் கிடையாது. வந்து வந்த போலீஸ் பார்க்குறான். சைக்கிள் ஸ்டாண்ட் போய் ஏய் என்ன இங்கே வந்து படுத்துருக்க வீடு வாசல்ல ஹேப்பா அப்படின்னா. இப்போ ஒரு நாயை வந்து தெருநாய் விரட்டினே பார்த்துக்க. அப்படி ஒரு மாதிரி இண்டி தான் போகும். அப்படி எழுதி சைக்கிள் எடுத்துகிட்டு சரி இன்னும் கூட லேட்டாக போக முடியுமென்ட்டு காந்தி சிலையிலேருந்து உட்லண்ட்ஸ் ரோட்டில் வந்தேன். ஜெமினி இப்போ ஃப்ளைஓவர் கிடையாது, ரவுண்டானா இருக்குது. ரவுண்டானா வந்தேன். அப்படியே நேராக போனேன். ஸ்பர்டாங் ரோடு போனேன். ஸ்பர்டாங் ரோடு போய் அப்படியே எட்மோடு ஆட்டோமேட்டிக் சிக்னல் வந்தேன். அங்கேருந்து அசோ ஹோட்டலில் வந்தேன். அப்படியே வந்து திருவங்க நாயக் சீட்டு உள்ளே வரும்போது மணி 1:30 மணி வரும்போது இந்த திறந்தபடி சாக்கடை. இங்கேருந்து 10 பெருச்சாளி ஓடுது, இந்த போய் 10 பெருச்சாளி ஓடுது. ஐயா கவர்னர் போகிறாரு, மார்ச் பாஸ்ட் போயிட்டுருக்கு. அப்படியே போனால் அந்த போயிட்டு மணி 1:30 மணி நைட் 1:30 மணிக்கு அந்த வாசலில் கருப்பொரு உட்காந்துட்டுருக்குது. அங்கே போன உடனே அந்த அம்மா மலையாடி, என்ன மோனே ஃபிலோக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லோ, அண்ணாவுக்கு கேக் கொடுக்கணும், பாப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்பா, இந்தப்பா சாப்பிட்டு போனேன். செத்து சுண்ணாம்பாயி ஒரு 15 உழை தாங்கக்கூடிய ஒரு சாதாரண பையன் எனக்கு கேக் தரணுங்களுக்காக அந்த அம்மா இதுக்காக 1:30 மணிக்கு வெயிட் பண்ணணும். அப்போ தான் சொன்னேன், உன்னை பெத்த அம்மா இல்லாட்ட அம்மாலடா, உலகத்துக்கு எல்லா தாய்மாரும் கும்பிடபடி தாய்மாதன்ட்டு அந்த கேக்கை வந்து கதவை சாத்திட்டு விக்கிடுச்சு. அழுதுகிட்டே சாப்பிட்டேன். ஆமாம், அதான் அந்த கதை. பாருங்க, நீங்கள் அவ்வளோ வெறுத்து ஒதுக்கியிருக்கீங்க, போகக்கூடாதுன்னு நினைச்சாலும் அன்பிற்குண்டோ அழைக்கும் ஆர்வத்தில் பொன்கணீர் பூசல் தரும்னு திருவள்ளுவர் குரலுக்கே அந்த நம்ம கதை அற்புதம். ஐயா, உங்கள் ஓவியங்கள் நிறைய பார்த்துருக்கோம். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் அற்புதம். ஆனால் நாட்டிய பேரொளி பத்மினி அம்மாவை நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க. அது அப்படியே இருக்கும். அது இப்போ அப்படி நீங்கள் வரையணுன்னா உங்களுக்கு அந்த ஈடுபாடு இருந்திருக்கணும். நீங்கள் அல்லது ஒரு ரசிகராக இருந்திருக்கலாம். அந்த ஓவியத்தை பற்றியும் பத்மினி அம்மாவை பற்றியும் சில விஷயங்கள் எங்களுக்கு வேணும். நான் வந்து சிறுவதிலிருந்தே சிவாஜி பத்மினி ஃபேன். அதாவது ஒரு இடத்துல வந்து கமலம்மாவை நான் லிஸ்ட்லேயே சேர்க்கல. அவங்க சிவாஜி பத்மினி 2 சொர்க்கத்துக்கு போனால் 2 பேரும் ஒன்றா போகணுங்க. அந்த மாதிரி தான் அவன் மேலே ஒரு பெரிய மரியாதை ஈடுபாடு இருந்துச்சு. தூக்கி படம், அதுக்கப்புறம் எதிர்பாராதது, அப்புறம் அமரதீபம், அப்புறம் உத்தமபுத்திரன், அப்படியே பின்னாடி வந்துன்னா உங்களுக்கு வியட்நாம் வீடு, தெய்வ பெரிய நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த அம்மா என்ன பண்ணாங்க, சிவாஜி ஃபேன் நம்ம அடன்ட்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி மானசீக காதல்கள் நினச்சிருக்கும் போது இந்த அம்மா எம்ஜிஆரோட போய் மதுரை வேன் நடிச்சிட்டாங்க. எங்கால விட்டு போட்டு நீ எப்படி அந்த பக்கம் போனேன்னு சொல்லி 2 வருஷம் பப்பிமா படம் என்ன பார்க்கல. இதை வந்து பின்னாடி நடிக்காத நான் அம்மாட்ட நான் சொல்லியிருக்கீங்களே. ஆமாம். எப்போ முதல்ல பார்த்தீங்க அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம்னா சரஸ்வதி சபதம் படத்தில் தான் அவங்க ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க. அந்த டைமில் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தேரோட்டம் படத்தில் வந்து நான் பையனாக நடித்தேன். விளையாட்டு பிள்ளை படத்துலையும் பையனாக நடித்தேன். அப்புறம் வந்து சிவாஜி கணேசனை வந்து அடிக்க சீனா சாவடிச்சே போடுவார். ஆமாம், அப்படி ஒரு கேரக்டர். உயர்ந்த மனிதன் படம் பார்த்தீங்க, இப்போ பாருங்கள், அந்த கடைசி பேரம் படிக்கிற சீன் பார்த்தீங்கன்னா ரூம் கூட இப்போ மேக்கப் ரூம் பார்த்து வரிசை 10 பெரம்பு தொங்கிட்டு இருக்குது. என்னங்க இத்தனை பெரம்புனா? இல்லைங்க, ஒரு பெரம்பு உடஞ்சி போனால் இன்னொரு பெரம்பு கடைக்கு போனால் டைம் வேஸ்ட் ஆகும்னா, அடா கொலகாரப்பாவிட அடித்து கொள்றதுக்காகவே பெரம்பச்சிக்கலாம்னு நினச்சிட்டு அதே மாதிரி சிவாஜி அடித்து பின்னி எடுத்து கால் எட்டி வைப்பார். ஒரு ஷாட்டில் இந்த காலில் மூட்டு காண்டு போய் ராம் தியேட்டர் பக்கத்தில் 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் மூட்டிட்டு வந்தேன். அப்படி இந்த குச்சி உடஞ்சதுக்கப்புறம் எட்டி வச்சிருக்காரு. ஆமாம், அந்த அவ்வளவு கோபக்கார மனுஷன். அதே மாதிரி விளையாட்டு பிள்ளையில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த கோபம் வந்து பப்பிமா ஓங்கி ஒரு அறை கொடுத்துருவார். பப்பிமா வந்து காஞ்சனா வந்து மகாராணி மாதிரி காஞ்சனா ஓடுற சிவாஜியில் தொடர் மாதிரி சந்தேகப்பட்டு பேசிட்டான்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை விட்டுருவார். ஒரே அறை தான் விட்டார். ஒரே அறை விட்டு ஷார்ட் கட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா 10 நிமிஷம் பப்பிமாவை காணோம். எங்கடான்னு சொல்லி பார்த்தா பக்கத்து ஃப்ளோரில் இந்த அரைஞ்ச உடனே இந்த கமலமெண்ட் கண்டு போய் அடுத்த ஃப்ளோர் வந்துச்சு. தேடுறானுங்க.
சிவாஜி அரைஞ்ச உடனே அந்த கம்மலில் முடிச்சு எங்கன்னா போய் பக்கத்து ஃப்ளோர் இருக்குது. ஷார்ட் முடிஞ்சது, அடுத்த ஷாட்டுக்கு பப்பிமா தேடின எங்கன்னா போய் பக்கத்தில் உட்காந்து சேரவன் அழுதுட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் சிவாஜி கொடுத்த அரை பாதி தாங்க முடியல. பல்லு முன்னாடி இல்லாமல் முன்னாடி இருந்தால் கேவலமனைப்பட்டு வந்து பல்லே ஆழ்ந்து சந்தேகமாக இருக்குது, அப்படி அடிச்சுட்டா இருப்பாங்க. இப்படி எல்லாம் வந்து அந்த அம்மாவும் அப்படி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவும் அப்படி அந்த அம்மா அடிச்சது தான் உங்களுக்கு தேவி பிறவி பார்த்துருப்பில்ல. ஆமாம், தேவி பிறவியில் பார்த்து கொடையை வாங்கி எஸ்எஸ்ஆரை வந்து வளர்த்து விட்ட மச்சான். ஆமாம், அவளையாட சொன்ன அடின்னு அடிச்சு கொடையெல்லாம் பிஞ்சு போய் கடைசியில் வந்து சிவாஜி அரைஞ்சதுக்கு அது ஃபீவர் வந்து படுத்துட்டான்னு சொல்லி காலையில் புது கார் வாங்கி கொடுத்துருக்காரு. எஸ்எஸ்ஆரை போட்டு கொடுத்தது அடி இந்த வாங்கினதுக்கு எஸ்எஸ்ஆருக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல. புரியுது உனக்கு? இப்படி வந்து அதே விளையாட்டு பிள்ளைல அப்பாவை பற்றி கேவலம் பேசினா என்னை வந்து ஒரு அறை கொடுத்தா போதும், டயட் என்ன பண்ணி தொடச்சிட்டாரு, 10 அறை கொடுத்து டயலாக் பேசுகிற மாதிரி வச்சுட்டாரு. அது கேஸ்டிங்களா? இல்லை ஏபிஎன் படம் தான். டயலாக் பேசிட்டு அரைஞ்சோம்னா டயலாக் மிஸ் ஆகும்போது மிச்சமாகி போகும். 10 அறை கொடுத்துட்டு அப்போ டயலாக் பேசும்போது இந்த டயலாக் கூட படப்படி 10 அறை கொடுக்கணும். 3 டேக் எடுத்து அடிச்சு வீங்கி போய் அந்த வீக்கத்தோட வந்து கிருஷ்ணமஞ்சியில் பஞ்சசாவுடைய பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசப்ஷனு எங்கே ராஜேஷ் கல்யாணத்துக்கு ஐஸ்லாம் பாக்கெட்டை வச்சுட்டு நான் போனேன். அப்படி வந்து இந்த அம்மாவை அடிச்சிருக்காங்க. பயங்கர பாசமான பொம்பளை. அப்போ வந்து பொன்னலூரி பிரதர்ஸ்னு ஒரு படத்தில் வந்து பப்பிமா படம் நல்லா இருந்துச்சு. மோகன்லால் பேனர் வரைக்கும் வந்துருந்துச்சு. அப்போ எனக்கு 16 வயசு இருக்குது. அந்த படத்தை நான் வரைஞ்சிருந்தேன். அது இப்போ பார்த்தாலும் சாதாரணமாக வரைய முடியாது. பயங்கரமான படம் வரைஞ்சி முடிச்சிருந்தேன். என்ன வயசு சொன்னீங்க? அந்த வரைய 17 வயசு. 17 வயசு வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் தேரோட்டம் படத்தை பையனாக நடித்தேன். விளையாட்டு படம் பையன் நடித்தா காலங்கள் போச்சு. அப்புறம் வினீத்னு ஒரு சொந்தக்கார பையன் இருக்கிறான். அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த அம்மாவுக்கு இது ஒரிஜினல் படம் கொடுத்த பட்டுன்னு அதில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். இல்லை அம்மா இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இதுக்கு என்னங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னாங்க. கெஸ் பண்ண முடியல தம்பி சொல்லுவேன். சும்மா கெஸ் பண்ணி முடியல. நாங்கள் பிரித்து காட்டினேன். இந்த படத்தை பார்த்தாங்க. நான் இவ்வளோ அழகாக இருந்தேனா? இல்லைம்மா இதை விட அழகாக இருந்தேன் அப்படின்னா. இதை நான் வச்சுக்கிட்டோமா அப்படின்னாங்க. உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு இதை கொடுத்துட்டேன். கொடுத்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே சூர்யா கல்யாணம் 2006 செப்டம்பரும் நவம்பர்லேயே கல்யாணம் இருக்குது. கல்யாணத்துக்கு போய் பப்பியம்மா வந்தாங்க. வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. சாப்பிட்டா கூட ஒரு 2 hours இருந்துட்டு போனாங்க. சூர்யா கல்யாணம் முடிஞ்சு அடுத்து 13ஆவது நாள் என்னமோ அந்த அம்மா இறந்துட்டாங்க. இறந்தோடனே பாடி வந்து சோபனா வீட்டுக்கு இருக்கிறாங்க. சோபனா சொந்தக்கார பொண்ணு டான்ஸர் நடிகை. அந்த அம்மா வீட்டுக்கு இருந்தாங்க. ஸோ பார்க்கலான்ட்டு மரியாதை பண்ணக்காக நான் இங்கே போனேன். வழக்கம் போல் இறந்து போன உடம்பு என்ன பண்ணுவாங்க, ஒரு காஃபின்னா ஒரு பெட்டி ஒன்று சவப்பெட்டி இருக்கும் இல்லையா, ஏசி பெட்டியில் கண்ணாடி பேலை பேலை தூக்கிட்டு உள்ளே படுக்க வச்சுருக்காங்க. அதாவது இறந்து போனதுக்கப்புறம் முகத்தில் வந்து இருக்கமெல்லாம் போய் சாந்தமாகிடுது. யாராவது இப்போ நல்லா பாரு, செத்து போனவங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா இருக்கமோ இதில் ஒன்றுமே இருக்காது. சாந்தமாக அப்படி புத்தர் சில மாதிரி அவ்வளோ காமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ரொம்ப அழகாக இருப்பான். இப்போ இறந்து வேறு போயிட்டாலும் அவ்வளோ போய் பார்த்தா ஒரு ஏஞ்சல் அப்படியே உள்ளே படுத்துருக்கு. அப்படியே பார்த்துட்டு மூஞ்சிக்கிட்ட போனேன். இப்போ தலையை தூக்குனா அந்த பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சுருந்தது. பக்கத்தில் பார்த்தா ஒரு படம் இருந்தது. என்னென்னு பார்த்தா நான் வரைஞ்ச அந்த படம். அந்த அம்மா வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் நடிச்சிருக்காங்க. 250 படம் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு, மலையாளம் எல்லாம் நடிச்சிருக்காங்க. செல்லானா மோகன் இருக்குது, மஞ்சுக்கோட்டை வாலிபன் இருக்குது. எவ்வளோ படங்கள் அழகான டான்ஸ் எல்லாம் போய் போயிடலாம். அந்த படத்தை வச்சுக்கலாம்ல. எந்த படம் வேண்டாம், சிவகுமார் வாங்க படத்தை மட்டும் வச்சு குத்தோட கட்டி வைனாங்க. அப்போதான் அவங்களே சொல்லியிருக்காங்களா? அம்மா சொல்லி புக்கில் எழுதி அத்தையின் ஆசைன்னு சொல்லி எழுதிக்கலாம். எங்கள் அத்தை என்ன சொல்றேன்னா, நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு பக்கத்தில் எந்த படம் வைக்காத, சிவகுமார் வரைஞ்ச அந்த படத்தை மட்டும் வச்சு. யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? இது சோபனா கிட்ட சொல்லிட்டு இறந்து போனேன்னு சொல்லி அதேமாதிரி குத்து விளக்கு பின்னாடி படம் முன்னாடி இந்த அம்மா பாடி இருந்தது. அப்போ ஒரு அம்மா வந்து என் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை, அந்த ஓவியத்து மேலே எவ்வளோ மரியாதை வச்சு லைஃப்பில் மறக்கவே முடியாது. 17 வயசில் நீங்கள் வரைஞ்ச ஒரு ஓவியம் அது இறந்து போனதுக்கு அப்புறம் கூட ஞாபகமாக வச்சு குத்து விளக்கு ஏற்றி சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்கா. எவ்வளோ பெரிய அற்புதம். ரசிகருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது. பத்மினி அம்மாவுக்கு ஓவியம் கொண்டு போய் கொடுத்தீங்க. ஆமாம், அவங்க ஆசையாக வச்சுக்கிட்டாங்க. ஆமாம். ஆனால் ஒருத்தர் ஆசையாக கேட்டு கூட நீங்கள் ஒரு ஓவியத்தை கொடுக்கல. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் கொடுத்தீங்க. அது ஏன் அப்படி பண்ணீங்க? எதனால கொடுத்த ரொம்ப லேட்டாக கொடுத்தீங்க? அது யாருக்கு கொடுத்தீங்க? ஏன் தாமதமாக கொடுத்தீங்க? இல்லைப்பா, நான் வந்து முன்னே சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் கரண்ட் லைட் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, குடிநீர் கிடையாது. புரியுது அவனுக்கு? ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன்.
மெட்ராஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த பேசும் படம் குண்டூசியில் வந்து நடிகர் படமெல்லாம் வரும், ஃபுல் பேஜ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து வரைஞ்சி நடிகருக்கெல்லாம் நான் அனுப்புவேன். அனுப்பிட்டு உங்கள் ஆட்டோகிராஃப் வாழ்த்துக்கள் வேணும்னு கேட்பேன். எம்ஜிஆருக்கு அனுப்புனேன், பதில் வரல. சிவாஜிக்கு அனுப்பின பதில், நாகையா மட்டும் பதில் போட்டு ஒரு பேப்பர் பிட்டு மட்டும் அனுப்பியிருந்தாரு. போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம், போஸ்ட் அனுப்பியிருந்தாங்க, தேங்க்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. ஜெமினி கணேசனுக்கு மட்டும் ஒரு படம் வரைஞ்சி அனுப்பியிருந்தேன். அது தீபாவளிக்கு முன்னாடி 1957 தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருக்கிறேன். இந்த படம் வந்து ஷாக்கிங் ஒரு செய்தி. ஒரு இன்னும் அந்த லெட்டர் கிட்ட இருக்குது 1957 தீபாவளிக்கு முன்னாடி லெட்டர் எங்கே வச்சிருக்கு, இன்னும் வச்சிருக்கேன். 57 ஜெமினி போட்ட லெட்ரு. அது வந்து உன்னுடைய ஓவியத்தை பார்த்தேன், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் மாதிரி வரைய ஓவியம் வந்துட்டுருக்கு. வருங்காலத்தில் பெரிய ஓவியராவாய், மங்கள நன்னாள் தீபாவளிக்கு என்னுடைய வாழ்த்துக்குன்னு போட்டு ஜெமினி கணேசன் ஒரிஜினல் பேனா கைது போட்டுருக்காரு. போட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். அது வந்து பிரேம பாசம் படத்தில் அவர் நடித்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஜெமினி கணேசன் மாதிரி அழகான நடிகரை என்னுடைய அபிப்பிராயம் யாரும் கிடையாது. அவர் பல்வரிசை பார்த்துட்டே இல்லாமல் இருக்கு. காதல் மன்னன் எப்படி பொம்பளை எப்படி போவாங்க பின்னாடி, ஆமாப்பா. அதாவது ஆம்பளைகிட்டே லவ் பண்ண மாதிரி ஆடு அப்புறம் பொம்பளை சும்மா இருப்பாங்க. அந்த அலையலையாக கிராப் இருக்குது, வேவாக கிராப் இருக்கும். அவருக்கும் உடம்பு கொஞ்சம் நல்லா கழிச்சிருப்பாரு. யோகாவில் புறமா பண்ணாடு. இந்த கண்ணை கதுப்பு புறமாமாக்கு சிரிப்பு அப்படி மயக்கரமாக சிரிப்பு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பிரேம பாச படத்தை வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். 58 நமக்கு அனுப்பியிருக்கிறேன். 60 நான் மெட்ராஸ் வந்துட்டேன். வந்து மோனாட் முடிச்சுட்டு ஓவிய கொஞ்சம் படிக்கும்போது அவர் ஃபோட்டோ வரைஞ்சிருந்தார், அனுப்பினார்ல. போஸ்ட் கார்டு செஞ்சு வச்சுருந்தேன். போஸ்ட் கார்டு ஃபோட்டோவை பார்த்து அவர் படம் வரைஞ்சி வச்சுருந்தேன். வாஷ் டிராயிங் இன்றைக்கெல்லாம் வரைய முடியாது. யார் வாஷ் டிராயிங் வாட்டர் ப்ரூஃப் இப்போ பார்த்தேன்னா இப்போ அணுகி போயிடுவேன். யாருமே வரைய முடியாது. இதுக்கப்புறம் வந்து 1966 பொம்மைன்னு பத்திரிக்கை அப்போ தான் பப்ளிஷ் பண்ணி வருது. டார்டன் பப்ளிகேஷன்லேருந்து நாகரெட்டியாருக்கு வந்து பொம்மை சாரதி பொறுப்பில் 1966 ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் இஷ்யூ வருது. நான் இன்னும் வச்சுருக்கேன், தேவியா அட்டப்படம் போட்டு வச்சுருக்கேன். அதில் 3வது இஷ்யூவில் அக்டோபர் இஷ்யூவில் என்னுடைய பேட்டி வருது. அந்த பேட்டியில் அப்படி இப்படி திரும்பி இருக்காம இருக்குது. இங்கே ஒரு வேறு ஒரு லைன் டிராயிங்லேயே இந்த வேறு சொட்டுருக்க மாதிரி இருக்கும், அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த படத்தை நேற்று பொம்மையில் பார்த்துட்டா மாப்பிள்ளை கூடுவார். அது லைன் டிராயிங் போட்டுக்கிறேன். லைன் டிராயிங்கில் வந்து ஸ்வெட்டில் போட ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்டா நீ ஏன் ஒருத்தன் உன் படமே நான் வாங்கிக்கிறேன், ஏன் படம் வாங்கியிருக்கியா, இதான் அடா போய் அவன் படமே வரைஞ்சி நாளாச்சுன்னு. இப்போ நான் 66 இதை பற்றி சொல்கிறேன். 60 வரைஞ்சாச்சு. இது இப்போ கொண்டே கொண்டாந்து காட்டுறேன் அப்படின்னாரு. கொண்டு போய் காட்டினேன். பார்த்தாரு, என்னடா அது நான் வச்சுக்கிட மாட்டான்னாரு. நீ தானே உசுரோடு இருக்கிற, ஒரிஜினல் ஆளுக்கும் போது டூப்ளிகேட்டுக்கு போயான்ட்டு நான். அதே பத்மினிக்கு மட்டும் அம்மா அது வேற நீ தான் உசுரோடு இருக்கிற படம் கொடுக்க ஒரிஜினல் கொடுக்க முடியாது நமக்கு. ஒரிஜினல் என் பசங்க கேட்டாலும் என் பேச்சு கேட்டாலும் ஒரிஜினல் படத்தை யாருமே கொடுக்க மாட்டேன். ஏன் வச்சுக்கோ, இந்த புக்கில் இருக்கிற டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் வீட்டில் வச்சுக்கிறேன் நான். பசங்களுக்கு யாருக்குலாம் கொடுக்க மாட்டேன். பசங்களாம் அப்புறம் பிறந்தது தானே. முதல்ல குழந்தைங்களே என்ன பெயிண்டிங் தான் முதல்ல குழந்தைங்க. பசங்களாம் அப்புறம் தான் பிறந்தாங்க. 74 தானே பசங்களே பிறந்தாங்க. இந்த படம் பூராம 60 வரைஞ்ச படம் இல்லையா. புது எக்ஸ்பிரஷன் ஒரு பேர் என் குழந்தைன்றது. என் குழந்தைகள் எல்லா பெயிண்டிங் எல்லா படம் என் குழந்தைங்க கொடுக்க மாட்டேன். இப்படியே போயிட்டே போய் பார்க்கும்போது மாப்பிள்ளை டே அந்த படம் கூடான்னு கேட்டோம். அப்போ சூரிய ஒரு நாள் தாங்க முடியாமப்பா பார்க்கும்போது தான் அந்த மனுஷன் கேட்குறான், ஏன்பா குடும்பப்படுத்துகிறேன் அப்படின்னாரு. சரி நம்ப மாட்டேங்க, 80வது பிறந்த நாள் கலைஞர் திருமண மண்டபத்தில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் போகும்போது பேக் பண்ணி கொண்டு போனேன். என் பின்னாடி வைரமுத்து நிற்கிறாரு. பிரதர் இதுக்குள்ளே என்ன இருக்குது சொல்லுங்கனாரு. நான் இப்போ சொல்ல மாட்டேன், நான் ஜெமினி மாமாட்ட கொண்டு போய் காட்டுறேன். அவர் இது இப்படி எனக்கு கரெக்டாக சொன்னால் கொடுப்பேன், என்ன எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு வைரமுத்து டெஸ்ட் பண்ணுறாரு. நேராக போன பார்த்தாரு, ஊஞ்சல் உட்காந்துருக்காரு. மாமா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, என்ன ஏன் படம் தான் அப்படின்னாரு. அத்தனை பேருக்கு சார் கமலாசுராஜ் என்ன சொல்கிறாரு. அந்த படம் தான் காட்டினா இந்த சிரிக்கிற அந்த படம் பார்த்தோன்னே கமலாசுராஜ் எங்கள் அப்பா மேலே இவ்வளோ மரியாதை கண்ணை தண்ணி விடுறாவா. இல்லைம்மா தங்கமான மனுஷம்மா, உங்கள் அப்பா அம்மா யாரும் பார்க்க முடியாது அப்படின்னா. அவன் வந்து கங்கா கௌரி படத்தில் நான் மகாவிஷ்ணு பண்ணுறேன், அவர் சிவன வேஷம் போட்டுக்காரு. நடிக்கும் போது அவருக்கு ஒரு ஃபேன் இருக்கிறான். மத்தியம் பிரமாம வெரைட்டியாக கொண்டாந்து சாப்பாடு கொடுப்பான். மாப்பிள்ளையும் கூட சாப்பிட்டேடா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க நான் அவன் ஏபி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், கடவுள் வேஷம் போடும்போது அசைவம் சாப்பிட மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. 10 நாள் ஷூட்டிங் முடிஞ்சுது. மாப்பிள்ளை இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஊருக்கு தானே போகிறேன், இப்போ சாப்பிடலாம்னாரு. சாப்பிட்லான்னு பார்த்தா சுஜாதா ஹோட்டலில் பெரிய பிளேட் இல்லை, இந்த சைஸ் பிளேட், அதாவது இப்போ பாலிஷ் போன பிளேட் இந்த சைஸ் இருக்கும். இவர் உட்காந்துருக்கிறாரு. எல்லா ஐட்டம் வந்து
லிவர் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்க. டேய் இன்னொரு பிளேட் கொண்டாடா சிவகுமாருக்கு அப்படின்னாங்க. பிளேட்டு வர டைம் ஆகி போச்சு. இந்த ஆள் எடுத்து லிவர் கடிச்சாரு. என்ன டேஸ்டாக சாப்பிட்றாங்க. ராமாயணத்தில் வந்து சொல்லுவாங்க சபரி வந்து பழத்தை கடிச்சு பார்த்து கொடுத்தாத மாதிரி இந்த ஆள் எடுத்து லிவரில் பாதி கடிச்சு பார்த்துட்டு இந்த சாப்பிட்றாங்க கூட்டினாரு. கண்ட தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நான் அப்பாவே பார்த்ததில்லை. பிறவிலே எங்கள் அப்பானா எனக்கு யாருன்னே தெரியாது. அப்பா 10 மாதம் நான் 10 மாதம் குழந்தைங்க அப்பா சேர்த்து போயிட்டாரு. ஃபோட்டோ எடுத்து வைக்கக்கூடாது, பின்னாடி வச்சு அழுவான்னு சொல்லி எங்கள் அப்பா ஃபோட்டோ எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த ஆள் வந்து யார் எங்கேயோ இருந்து வந்தவன் ஒரு சாதாரண நடிகை எனக்கு வந்து ஒரு வாய் கடிச்சு பார்த்து பாதி கடிச்சிட்டு சாப்பிட ஊட்டினார். இப்படி ஒரு அன்பு காட்டின நடிகர் வந்து சிவாஜி எம்ஜிஆர் எவனுமே கிடையாது. அப்படி ஒரு தங்கமான மனுஷன். அந்த இடத்துல ஒரிஜினல் படம். அதனால உங்களுக்கு தகப்பனார் ஃபீலிங் வந்துருச்சு. ஐயா, கன்னட இண்டஸ்ட்ரியே கடவுளாக கொண்டாடக்கூடிய ராஜ்குமார் ஐயாவை நீங்கள் அந்த இடத்துல அறிமுகம் ஆகியிருக்கீங்க. ஜெமினி ஐயா உங்களை அறிமுகப்படுத்துறாங்க சுஜாதா ஹோட்டலில். அப்பேற்பட்டவர் ராஜ்குமார் ஐயாவை பற்றி உங்களுடைய தகவல் என்ன? அவரை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். அவர் ஒரு பயங்கரமான ஆடு. அவர் வந்து எப்படின்னா நடிப்பில் சிவாஜி மாதிரி, பாப்புலாட்டில் எம்ஜிஆர் மாதிரி. சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேரும் கலந்த ஒரு மனிதர் அவர். ராஜ்குமார், கன்னட ராஜ்குமார். அவர் பேசிய தமிழர், ஞாபகம் வச்சுங்க. ஆமாம், தர்மபுரி பார்டர் இருந்து அங்கே போன மாடுகிட்டு மேய்ச்சிருந்தாள். இங்கே அங்கே போய் செட்டில் ஆனதுனால அவர் கன்னடத்துக்கு ஹீரோ ஆகிட்டார். தவிர ராஜ்குமார் தமிழ், ஒரிஜினல் தமிழ்நாடு. ஸோ இப்போ ஒரு விஐபி அறிமுகப்படுத்துகிறேன் அப்படி ஜெமினி சொன்னார். யாரை போய் பார்த்தோம்னா ஒரு குறிஞ்சு கூணு போட்டு கதை சட்டை போட்டு கொஞ்சம் பவியமாக இப்படின்னு சொன்னார். இவர் யார் இவர் ராஜ்குமார்னா? ஷோ சிவாஜி எம்ஜிஆர் கான்பினேஷன் உள்ள டாப் ஆளு இப்படி குனிஞ்சு கும்பிட்றாங்க. கர்நாடகத்தில் கடவுள் ஒரு ஐயோ நீ கடவுள் சார், நீங்கள் போய் குமிஞ்சு கும்பிடுங்க அப்படின்னு அவர் ஒரே வார்த்தை சொன்னார். நான் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் முருகன் வேஷம் போட முடியுமான்னு கேட்டார். சார் என்ன முருகன் நீ தானே அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க. அவர் இறந்து போனப்போ பெங்களூர் இடவுக்கு நான் போனேன். இறந்து போய் 10 நாளைக்கு ஒன்று போனேன். அவன் ஒய்ஃப் இருந்தாங்க. நம்ம என்ன சொன்ன தெரியுமா, முருகர் படம் டிவியில் படம் ஓடிட்டுருக்குன்னா அம்மா வாடா முருகன் படம் ஓடிட்டு எந்த படம் வந்தாலும் முருகன் நடித்த படம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனிதர்கள் தான் என் பேர் சொல்லாமல் அப்படி சொல்கிறாரு. அந்த மாதிரி இப்படி வாழ்க்கையில் இந்த மாதிரி மக்களை சந்தித்ததெல்லாம் இந்த பிறவிலே கிடைக்காத வாய்ப்பு. பெரிய விஷயம். பி குட்டில் ஒரு இன்டர்வியூ பேரில் வந்து இந்த பூபதிங்கிற பையன் புளிஞ்சு எடுத்துட்டான். விட்டான்னா மொத்த வாழ்க்கையுமே எடுத்துதான் போல இருக்குது. ஆனால் இது சொன்ன சம்பவங்கள் அத்தனையுமே ரொம்ப சிறப்பு. இந்த பி குட் சேனலை வந்து பெரிய அளவுக்கு ஓஹோன்னு போக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்போது கேட்டுக்கொள்ளுங்க.